உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவர்களுடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். மூச்சு பயிற்சியின் மூலம் நம்ம என்ன நன்மையை அடைய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. மூச்சு பயிற்சி நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா, பொதுவாகவே மூச்சு பயிற்சிக்கு முறையான ஒரு குரு தேவை. மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்கு முறையான ஒரு குரு தேவை. அந்த குரு மூலமாக பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய நன்மை நிறையா உண்டு, அதிகமாக உண்டு. இதனுடைய நன்மை குரு இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது உடல் உபாதைகள் அதிகமாக வரும். அப்போ அந்த உடல் உபாதைகள் வராமல் இருக்கணும். அதே போல் இது எப்படி முறையாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவப்பட்ட குரு மூலிமா இந்த மூச்சு பயிற்சி வாங்கி நீங்கள் அதில் பயணம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அப்போது இந்த உடல் உபாதைகள் வரும்போது அதை சரி செய்யறதுக்கும் அந்த குருவோட உதவி தேவையாக இருக்குது. அப்போ எல்லா வகைக்குமே பார்த்தீங்கன்னா குரு இல்லாமல் இந்த மூச்சு பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கஷ்டத்தை கொடுத்துரும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த மூச்சு தான் காரணமாக இருக்குது. நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணமாக இருக்கக்கூடியது இந்த மூச்சு. இந்த மூச்சை கட்டுப்படுத்தணும். அதுதான் எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தாமரிச்சு கட்டா கயிறு எடுத்து கால்நாளையும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டிருந்தால் ஆகாதோன்னு சொல்லி நம்ம சித்தர்கள்லாம் பாடியிருக்காங்க. அப்போ இந்த மூச்சு அப்படிங்கிறது குதிரை வேகத்தையும் குதிரையினுடைய குணத்தையும் குதிரையினுடைய இதையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது இந்த மூச்சு. அப்போ இந்த மூச்சை இந்த பிராணாயாமம்னு சொல்லுவோம். அதில் அந்த பிராணாயாமத்தில் நிறைய வகைகள் இருக்குது, நிறையா மெத்தடுகள் இருக்குது. அதில் நமக்கு எளிமையாக எது இருக்குமோ அதை நம்ம குருக்கிட்ட சொல்லி நம்ம அதை அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு நல்ல நன்மையை தரக்கூடிய விஷயம். அப்போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூச்சு தான் காரணம்னு சொன்னோம் இல்லையா? இதில் ஆசை, பாசம், காமம், கோபம், வெறுப்பு, இயலாமை, நம்பிக்கை இல்லாத தன்னை நம்ப முடியாத ஒரு சூழல், எதுலேயுமே மனம் நிற்காமல் ஊசலாட்டம், மன அழுத்தம், இது மனதுக்கு வரக்கூடிய நோய்கள். அதுக்கடியில் பார்த்திங்கன்னா இது உடம்புக்கு வரக்கூடிய விஷயமும் இருக்குது. இதில் உடம்புக்கு வரக்கூடிய விஷயமும் இருக்குது. இந்த மூச்சு பயிற்சி நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய பவரும் இந்த மூச்சு பயிற்சிக்கு உண்டு. இந்த மூச்சு பயிற்சி மனநோயை மட்டும் தீர்க்காது, உடல் நோயுமே சேர்த்து தீர்க்கக்கூடிய ஒரு பவர் இந்த மூச்சு பயிற்சிக்கு உண்டு. அதனால் இது சாதாரணமான விஷயம் இல்லை. மனநோய், உடல் நோய் எல்லாமே நமக்கு முடிச்சு கொடுக்கக்கூடிய அந்த இது பண்ணக்கூடிய ஒரு இது இந்த மூச்சு பயிற்சிக்கு உண்டு அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.